பரலோகத்தையும் படைத்த ஆண்டவராகிய மிகப்பெரிய ஆண்டவர், நம்முடைய எண்ணத்துக்கு மேற்பட்ட ஒரு காரியம், நம்மால் சிந்திக்க கூட முடியாத ஒரு பெரிய ஆண்டவர். அதற்காக சொல்லுவோமா அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவர். இந்த அருமையான ஞாயிறு காலையிலே வந்திருக்கின்ற யாவரும் உங்களுக்கு பார்த்துருக்கிறோம். அடியை மறைத்து உண்மை வெளிப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் எங்களை உயிர்ப்பித்தவர், புது ஜீவனை பொது பலனை எங்களுக்கு தந்தவர். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இந்த மீண்டுமாய் சந்திக்கல எல்லாம் முதல் தடவை உங்களுக்கு சந்திக்கும். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக திரியேக தேவனாகிய நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மீண்டுமாய் நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் நம்முடைய பேராயர் பிஷப் அவர்களுக்கும் சபை எல்சி அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு யாவருக்கும் கிடைக்காது இல்லையா? சரி, எப்பொழுதும் தேவனுடைய வசனத்துக்கு உள்ள செல்வதற்கு முன்பதாக நான் எப்பொழுதும் இதை கூறுவேன். ஒரு படம் தெரியுதுங்களா? என்ன படம் அது? யார்? அவருடைய இரண்டாம் வருகை. ஏன்னா முதல்ல வந்தப்ப ஆட்டுக்குட்டி போல வந்தார், நம்ம அடிச்சா அவர் வாங்கிட்டு போட்டார் இல்லையா? நம்ம கொன்றே போட்டோம். ஆனா இரண்டாம் வருகை அப்படி இல்லை. ராஜாதி ராஜாவாக, பரலோகத்தின் ராஜாவாக, பூமிக்கும் ராஜாவாக திரும்ப வருவார். வருகின்ற பொழுது ஒரு நியாயாதிபதி போல வருவார். என்னையும் உங்களையும் வந்து ஒரே தட்டுல வச்சு இடம் போடுவாங்க. நல்லது பண்ணியிருந்தா விட்டு போவாங்க, இல்லாட்டி அது எப்போ நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ELCM பேராயத்தின் அருள்பணி த மிஷன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வருடமான இந்த தொடர்ச்சியான ஒரு மிஷன் 2026, 27, 28. இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 26. வெரி குட், நல்லா தான் சொல்றீங்க. இந்த வருஷத்துக்கான பணி என்ன தெரியுங்களா? தலைப்பு பச்சை கலர்ல போட்டிருக்கு, அரைஸ் அண்ட் ரீபில்ட். அப்படின்னா நம்மை மீண்டும் கட்டியது, நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் கட்டணும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய விசுவாசத்தை, தனிப்பட்டவருடைய விசுவாசத்தை மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் இல்லையா? செய்வோமா? அதனால ஒவ்வொரு ஞாயிறும் உங்களுக்கு கொடுக்கப்படுற செய்தியில பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசத்தை, தனிப்பட்ட நபருடைய விசுவாசத்தை மறுபரிசீலனை செய்து கொள்ளவும், அதை பலப்படுத்தவும் அந்த செய்தியை கொடுப்பாங்க இல்லையா? அடுத்த வருஷம் நம்ம குடும்பத்தை பத்தி யோசிப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் நம்முடைய சபையும் மற்ற வெளியில இருக்கிற காரியங்களை பத்தி, அவங்க மக்களை பத்தி நம்ம யோசிப்போம். ஆனா இந்த வருஷம் உங்களை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்க வேண்டும். இன்று ஒரு பெரிய விசேஷமான நாள், பெந்தேகோஸ்தே திருநாள். ஹாப்பி பர்த்டே டு சர்ச். தெரியுமா? இன்றைக்கு சபையின் பிறந்த நாள். அப்படியா? சொன்னாங்களா இல்லையா? எந்த சபையின் பிறந்த நாள்? தமன் செந்தோசோடைய சபையின் பிறந்த நாளா? இல்லையே. ELCM பிறந்த நாளா? இல்லையே. எந்த சபையோட பிறந்த நாள்? தம்பி உங்களுக்கு பிறந்த நாளா? இல்லையா? வெள்ளை சட்டை போட்டுதான் அப்படி பிறந்த நாள் இல்லையா? சரி. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் பிறந்த நாள் இது பெந்தேகோஸ்தே நாள். ஏன் அப்படிங்கிறத நம்ம, அப்படின்னா உங்க சபை மட்டும் கிடையாது, இந்த சபை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையுமே உருவான நாள் இது. இந்த நாள் மட்டும் நடக்கலன்னு சொல்லியிருந்தா நானும் நீங்களும் கிறிஸ்துவனா இருந்திருப்போமோ இல்லையோ தெரியாது. சபையில் நம்ம உட்காந்துருப்போமோ இல்லையோ தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான தலைப்பு நம்ம ELCM பரிசுத்த ஆவியானவரின் வருகை.
The coming of the Holy Spirit. Acts chapter 2 verses 1 to 11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சகோதரி வாசித்தது போல 2ஆம் அதிகாரம் வசனம் 1 லிருந்து 11. The coming of the Holy Spirit. புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி என்ன நடக்குதுங்க? எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க. வெரி குட். அப்புறம் சத்தமா சொல்லுங்க சார். Thank you. சகோதரி ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆவியானவரின் வல்லமை அங்க தெரியுது. எப்படி? தலைக்கு மேல ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு இல்லையா? தீ மாதிரி. The fire, the tongue of the fire. ஏறக்குறைய கணக்குப்படி 3000 பேர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் 3000 பேர் மேல் அறையில ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அது முக்கியமா யாருன்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர் ஒரே அறையில் இல்லை, மற்ற இடத்துல இருக்காங்க. முக்கியமானவங்க இயேசுவினுடைய சீடர். எத்தனை பேர்? 3000 பேரா? 12 பேர். ஓகே, வெரி குட். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், ஒரு முக்கியமான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெந்தேகோஸ்தே பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுங்களா? பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50வது நாள். எங்கிருந்து 50வது நாள்? நம்முடைய ஈஸ்டர். வெரி குட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து 50 நாள். இன்றைக்கு தான் 50வது நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஈஸ்டர் அன்றைக்கு யார் உங்களுக்கு வசனத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? இங்க யார் பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்குங்களா? எந்த பாஸ்டர்? உங்க பாஸ்டரா? ஓகே, நீங்க தானே பாஸ்டர்? ரெவரண்ட் மோசஸ் அவர்கள் ஈஸ்டர் அன்னைக்கு சரியா சொன்னாங்க இல்லையா? ஈஸ்டர் சண்டே, ஆஃப்டர் ஈஸ்டர் சண்டே. ஓகே, ஆஃப்டர் ஈஸ்டர் சண்டேல இருந்து ஒன்றா வந்துச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு பாஸ்டர் பீட்டர் கார் அவர்கள் பிரசங்கம். அந்த நாள்ல இருந்து 50வது நாள். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த நாள்ல இருந்து 40வது நாள் அசென்ஷன் டே, ஆண்டவர் பரத்துக்கு ஏறின நாள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு இருக்கு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா பாஸ்டர் பீட்டர் எல்லாத்தையும் கரெக்டாக போடுவார். நான் பார்த்துக்கிட்டேன். ரைட். ஸோ இது 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே. எல்லாரும் சொல்றது பந்தோபஸ்த் நாள். பந்தோபஸ்த் நாள் இல்லை, பெந்தேகோஸ்தே நாள். சொல்லுங்க. பந்தோபஸ்த் அப்படின்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லையா? மினிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் பந்தோபஸ்த். நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இல்லையா? நம்ம பேசும்போது, நம்ம நடக்கும்போது, நம்ம செக்யூரிட்டி எல்லாரும் போது கடவுள் நம்மோட இருக்கிறார். ஓகே, இந்த 3000 மக்கள்கள் அங்கு இருந்த பொழுது இந்த 12 சீடர்களும் மற்றும் இயேசுவின் தாயார், அவங்க பேர் என்ன தெரியுமா? அன்னை மரியாள். இவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. மேக்தலேன் மரியாளும் இருந்தாங்க. அது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் வருதுங்களா? 12 சீஷர்கள் எப்படி வந்தாங்க? யூதாஸ் காரியத்தை தான் இறந்து போயிட்டாரு, சரிதானே? யூதாஸ் காரியத்தை இறந்துட்டாரா இல்லையா? இயேசு ஆண்டவர் சிலுவையில போறதுக்கு முன்னாடி அவர் அப்ப எப்படி 12 பேர் வந்தாங்க? அப்ப யார் அந்த 12வது நபர்? Who is the 12th disciple? When Jesus before crucified, 11 disciples were there. Judas Iscariot died. And who is the 12th person? New person. தெரியுங்களா யாருக்காச்சும்? மார்க்கஸ் இல்ல. Your favorite disciple? பர்தலோமியோ. அவர் தான் அந்த 12வது சீடர். சரிங்களா? அவரோடு இணைந்து மரியாளும் இருந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவது 3000 மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அதற்கு முன்பதாக 12 சீடர்கள் கூடியிருந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில போடுறதுக்கு முன்னாடி, அறையறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எல்லாரும் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு சீடரும் ஒரு முடிக்கும் ஓடி போயிட்டாங்க. ஏன்? குடிச்சா என்ன பண்ணுவாங்க? சிலுவையில
வந்து ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடிச்சு கொல்ல போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவீங்களா? அவங்க கூட போர் வீரர்கள், அவங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாது, ரைட்? அதனால எல்லாம் போயிட்டாங்க. இந்த நாள் தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு எல்லா சீடர்களும் ஒன்றிணைந்த நாள். செதறி போன சீடர்கள் இந்த 50வது நாள்ல ஒன்று கூடி இந்த இடத்துல நின்று ஒரு சாட்சியாக பேசினார்கள். ஆண்டவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அவர் ஒன்று கூடினார்கள். ஆனா அவர் நிக்கல. ஒரு 10 நாள் ஆச்சு. இந்த 50ஆம் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி உள்ள சீடர்களாக நின்றார்கள், தூண்கள் போல. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இந்த சபையில ஒரு தூண் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது போல அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார், வல்லமையினால அந்நிய பாஷைகள் பேசினார். ஓகேங்களா? அப்புறம் புதிய ஆலயம் தோன்றின நாள். உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவ தொடங்கிய நாள். அப்படின்னா அன்றைய நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தை, ஆண்டவரை பற்றின விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரிஞ்சு தெரியுங்களா? அங்க சுத்தி இருக்கிற சில கிராமத்துக்கோ சில ஊருக்கோ சில பட்டணத்துக்கோ மட்டும்தான் தெரிஞ்சு. இன்னும் கடந்து தூரத்துல இருக்கிற நாடுகள்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா யாரும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்லல. இந்த நாள்ல இருந்து தான் அந்த சுவிசேஷம் தொடங்கியது. அது எப்படி தொடங்கி இருக்கும் அப்படின்னா வரப்போகிற செயல் நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? இங்க எத்தனை பேர் என்னென்ன பாஷை தமிழ் பேசுறீங்க? கைத்துட்டுங்க. தமிழ் மட்டுமே பேசக்கூடியாங்க. இந்தியா தமிழ் தானா? சரி. இங்கிலீஷ் மட்டுமே பேசக்கூடியவங்க, those who can understand English, நல்லா கையை மேல வைங்க. Can you raise your hand? ஓகே. மலையை மட்டும் தெரிஞ்சவங்க இல்ல, மலை மட்டுமே தெரிஞ்சவங்க, அதாவது எனக்கு வேற விஷயம் தெரியாது, I don't know any other language, only Malay போலேடா. சோ ரெண்டு லாங்குவேஜ் தான் தெரியும். ரெண்டு சரி 3 வச்சுக்கலாம். சைனீஸ், மேண்டரின் யாருக்காச்சும் மேண்டரின் தெரியுமா? பின்னாடி இல்லையா? சரி, நம்ம நாட்டுல மலேசியால எத்தனை பாஷை பேசுவாங்க? பட்டு சொல்லுங்க. 3 4 சத்தமா சொல்லுங்க. என்னென்ன பாஷை? மலாய் பாஷை, சைனீஸ், தமிழ். 3 தானா? தெலுங்கு, மலையாளம், கேத்தலிஸ், ஹிந்தி, பஞ்சாபி. வரேவா. அப்புறம் மியான்மர், பிரிட்டிஷ். Very specific. English is not English, it's a British English. Okay, US English also. கிட்டத்தட்ட நம்ம சின்ன நாடு இல்லையா? மலேசியா வந்து சின்ன நாடு, பெரிய நாட்டுலாம் கம்பேர் பண்ணுறோம். இந்த நாட்டில் எத்தனை? கிட்டத்தட்ட 9 இல்லை 10 கூட வச்சுக்கோங்க. 10 பாஷை பேசக்கூடிய இந்த நாட்டில் இயேசுவானவருக்கு எத்தனை பேர் தெரியும்? ஆனால் இந்த இடத்துல சரி, ஒரு நாட்டில் நம்ம ஒரு பாதியை எடுத்துப்போம், 5 பாஷை பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம் மலேசியாவில். இந்த இடத்துல எத்தனை மக்கள் வந்திருக்காங்க? எத்தனை மக்கள்? 3000 மக்கள். எத்தனை மக்கள்? 3000 people gathered together. அவங்களாம் எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுமா? சகோதரி படிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நாட்டுடைய பேரை சொன்னாங்க. வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. அந்த நாடெல்லாம் நான் ஒரு ஏஐல போட்டு ஒரு படத்தை தயார் பண்ணாங்க, மேப் மாதிரி போட்டா எருசலேம்ல இந்த நிகழ்வு நேரிடுது. It happened in Jerusalem. From Jerusalem, 3000 people came together. And how many countries? Approximately 15 countries, which is stated in the Bible. வேதாகமத்துல குறிப்பிட்டபடி 15 நாடுகள் அங்க கணக்கிடப்படும். அந்த 15 நாடும் எப்படி மேப்ல வரும், எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சகோதரிகளுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை எடுத்து க்ளோஸ் அப்ல பாருங்க. 1500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், அப்படி அந்த தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்ப பாருங்க, எருசலேம் நடுவில் இருக்குன்னா அதை சுத்தி சூரியன் போல எல்லா டைரக்ஷன்லயும் எல்லா பக்கத்துலயும் ஆட்கள் வந்திருக்காங்க. ஏன் இதை சொல்றீங்களா? ஏன் அது பைபிள்ல அது குறிப்பிட்டப்பட்டது தெரியுங்களா? இந்த 3000 பேர் வந்தாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துலயோ 2 மணி நேரத்துலயோ ஒரு காடி எடுத்து ஒரு ஃபிளைட் எடுத்து போயிடும். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு?
வார்த்தையே கிடையாது. எப்படி போவாங்க? கிராப் பிடிச்சு போனாங்க, வளர்ந்தோம், நடந்து நடந்து போனாங்க. இல்லாட்டி குதிரையில போயிருப்பாங்க, இல்லாட்டி ஒட்டகத்துல போயிருப்பாங்க, இல்லாட்டி மாட்டு வண்டியில போயிருப்பாங்க, இல்லாட்டி தனி கப்பல்ல போயிருப்பாங்க, கழுதையில கூட போயிருப்பாங்க. சைக்கிள் இல்லையா? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் அப்படின்னாவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அவங்க எப்படி நடந்து போகும்போது உடனடியே போயிடுவாங்களா? ஒரே நாள்ல ஒரு 100 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னா அது 3 நாள் பயணம் இருக்கும். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி போய் அங்கே நின்று அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டு மறுபடியும். அப்போ தங்கி இருக்கும் போது அவங்களுக்கு டிவி, ரேடியோ, போன் எதுவுமே கிடையாது, கரண்டே கிடையாது. கரண்ட் என்னன்னு தெரியாது இல்லையா, மின்சாரம் என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அப்ப என்ன பேசுவாங்க? நேற்று நாம எருசலேம் போயிருந்தோம், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை. அதை கேட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 3,000 people went back to their own countries, 15 countries approximately. On the way traveling, they started speaking to one another. They don't have any other entertainment. Just they speak about God. ஆண்டவரை பற்றி மட்டுமே அவர்கள் பேசினார். அப்ப என்னாச்சு? அந்த இடத்துல சுவிசேஷம் பரவியது. பரவ தொடங்கிச்சா? அன்றைய நாள்ல இருந்தா சுவிசேஷம் பரவ தொடங்கி எங்க உலகமே. இப்ப இந்த டைரக்ஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, இது அப்படியே விரிவுபடுத்துங்க. உலகத்துல எல்லா பக்கமும் ஆட்கள் போயிருப்பாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் நின்று தங்கி போனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷம் பரவுச்சு. ஆனா அவங்க அதை கேட்ட பிறகு அதையும் அது கொண்டு போய் மற்றவர்கள் இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த 3000 பேர் அப்படியே டபுள் ஆச்சோ, ட்ரிபிள் ஆச்சோ, 4 மடங்கு கூட ஆயிருக்கலாம். எத்தனை மடங்காச்சோ கடவுள் தான். அது தொடர்ந்து அது உலகம் எல்லாம் பரவி வந்துடுச்சு. அதனால்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பரிசுத்த ஆவியின் வருவதற்கு முன் மக்கள் முதலில் ஒன்று கூடினார்கள். Before the Holy Spirit came, the people united. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல 3000 மக்கள் ஒன்று கூடினார்கள். உங்க பாஷை எனக்கு தெரியாது, என் பாஷை அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாஷை அவங்களுக்கு தெரியாது, இவங்க பாஷை இவங்களுக்கு தெரியாது. 3000 மக்கள் வேறு வேறு பாஷை. உங்க சாப்பாடு வேற, இவர் சாப்பாடு வேற, அவங்களுடைய போட்டிருக்க உடை துணி வேற மாதிரி, என்னுடைய துணி வேற மாதிரி, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி, பாஸ்டருடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒற்றுமையே கிடையாது, வேற 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 வேற. ஆனாலும் அவர்கள் கூடியிருந்தார். இப்ப 2-3 சபையை சேர்ந்து ஒரு இடத்துல வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன நடக்கும்? பிரச்சனை. நம்ம ஒரு யூத் ஃபெலோஷிப் ஒரு சின்ன குட்டி குரூப் வச்சுக்கோம். இங்க யூத் ஃபெலோஷிப் இருக்கீங்களா? ஓகே. உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்கீங்களா? மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஃபெலோஷிப்? இந்த குட்டி சபையில, இந்த குட்டி ஒரு குரூப்ல பிரிவினைகள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முன் வந்துட்டீங்க. அப்ப யாருக்கு வேலை ஜாஸ்தி தெரியுமா? நீங்க எல்லாம் எப்பெல்லாம் ஊழியத்துக்கு உள்ள வரும்போது யாருக்கு வேலை ஜாஸ்தி? சாத்தானுக்கு வேலை. ஐயோ வந்துட்டாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. நீ ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, கோயிலுக்கே வராம ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சாத்தானுக்கு வேலையே இல்லை. சந்தோஷமா என்ன பண்ணுவாப்ல? தூங்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து கடவுளுடைய செய்தி கேட்க உள்ள வந்திருக்கீங்க. அப்பவே அவனுக்கு பயம் வந்துச்சு. அப்போ இந்த 3000 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா எவ்வளவு பயந்து இருக்கணும்? ஆல்ரெடி ரொம்ப பயந்து சிலுவையில தோத்து போயிட்டு வந்திருக்காங்க. சிலுவையில தோக்கடிச்ச நம்ம ஆண்டவர் அப்படிதானே? அரசியல் எத்தனை விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஒரு தோக்கடித்த பார்த்து சும்மா இருப்பாப்பியா? என்ன பண்ணாப்ல? அவங்க மத்தியில வாதங்கள் உண்டாயிற்று. 3000 பேர் சேர்ந்த உடனே வாதாட ஆரம்பிச்சாங்க. வாதாடுறதுன்னா என்ன? ஆர்கியூமெண்ட். இவர் வெள்ளை சட்டைன்னு சொன்னா அவர் கருப்பு சட்டைன்னு சொல்றாரு, இவர் ப்ளூ சட்டைன்னு சொன்னா இல்ல கிரீன் சட்டை தான். இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் உட்காருன்னா நாங்க இங்க உட்கார மாட்டோம், அங்க உட்காரு. ஒரு சும்மாவே சண்டை. ஏன்? அதான் சட்டை வேலை. நம்மளே அவர் செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒருமித்து ஒன்று கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியில பிரச்சனைகள் வரும். முதல்ல பிரச்சனை வரும்.
ஆனா நீங்க எல்லாம் ஒன்றிணைந்த போது, அவர்கள் ஒன்றிணைந்த போது அதுக்கப்புறமா தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஸ்டெப் 2 வந்து பாருங்க. முதல் படத்தை பார்க்கும்பொழுது நீங்க தெரியுதா கிளியரா? முதல் படத்தை பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்றாங்க? வாதாடுறாங்க, கை காட்சி பேசிட்டு. இரண்டாவது இடத்துல ஜெபம் பண்றாங்க, ஒன்று கூடி ஜெபித்தார்கள். மூன்றாவது படத்துல பரிசுத்த ஆவி இறங்கியது. ஆமென். சீடர்கள் 12 பேர் சீடர்கள்ல ஒரு 4 பேர் நம்ம எடுத்துக்கோம். அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமான படிப்பாளியா, ராஜா வீட்டு மக்கள், அவங்கலாம் பணம் வாய்த்தவர்களா, பயங்கரமான புத்திசாலியா, இல்ல ஒரு மேல் இடத்துல வேலை செய்கிற ஒரு பயங்கர உயர் அதிகாரியா? யார் அவங்கெல்லாம்? சாதாரண உங்களை போல என்னை போல ஒரு சாதாரணமான நான் வந்து சுல்தான் சொல்லுக்காரன் இல்லையா? நான் சாதாரண அதே போல சாதாரண மக்கள் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் அவரையும் அவர்களையும் ஆண்டவர் கை நீட்டி அழைத்து உங்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் மத்தியில பார்க்கும்பொழுது பேதுரு வந்து ஒரு தைரியமானவர். எதுவாக இருந்தாலும் அப்படியே மூஞ்சில அடிச்சுட்டு அந்த அளவுக்கு தைரியமா பேசக்கூடிய ஒரு ஆள். யோவான் வந்து இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லுவாங்க, டென்ஷன் ஆயிடாதுங்க. தோமா தெரியலையே உங்களுக்கு யாருன்னு? அவர் ஒரு முக்கியமான காரணம் நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவுல இருக்குது. ஏன்டானா எங்க வந்தார் அவரு? இந்தியா. வெரி குட், நல்லா கவனிச்சீங்க. தோமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சாதாரணமா ஈஸியா நம்பிடுவாரு, எல்லாத்தையும் நம்பவே மாட்டாரு. என்ன பண்றாரு? தொட்டு பார்க்கணும், விரல் வச்சு பார்க்கணும், விசுவாசிக்க மாட்டாரு. சந்தேகப்படும், எல்லாத்தையும் சந்தேகத்தை நோண்டி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்பின பிறகுதான் அடுத்த விஷயத்த பேசுவார். நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? சாதாரண ஒரு விஷயத்த சொன்னா நம்பவே மாட்டோம், அதெல்லாம் முடியாது. ப்ரூஃப் காட்டு, போட்டோ காட்டு, வீடியோ காட்டு, யார் ஆளுங்கிறாங்க, தம்பி இருந்தா அப்படியா கூப்பிட்டு நான் பேசணும், அப்போதான் நான் நம்புவேன். அந்த மாதிரியான ஒரு அர்த்தம். மத்தேயு அவர் யார் தெரியுங்களா? எப்போ பாருங்க கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளோ? 12 வெள்ளி, இது வந்து 13, இந்த கடையில் போய் இங்கே வாங்கினா அது 15. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஏதாச்சும் நம்ம வீட்லையும் என்ன பேசுனாலும் எங்க போனாலும் எங்க வந்து நிற்பாங்க? பணத்துல வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான பாருங்க, 4 பேருக்கு 4 விதமான குணாதிசயங்கள், 4 டிஃபரெண்ட் கேரக்டர் இல்லையா? கடவுள் அந்த மாதிரி ஆளுகள் தான் எடுத்தாரு. ஏன்? அவர்கள் ஆளு கூட ஊழியம் செய்ய முடியும். அவர்களை போல நாமும் இருக்கோம். நிறைய பேர் இங்க இருக்கோம், இந்த சபையில் இருக்கோம், இந்த நாட்டில் இருக்கோம். அவங்களை யாராச்சும் ஒரு கேரக்டர் நம்மள மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்பெஷல் கிடையாது, அவரை மாதிரி இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு ஒருமித்து அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அந்த 12 சீடர்கள் மூலமாக இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் பரவி. ஆமென். அவர்கள் எல்லாரும் ஒருமிக்கப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி அவர்களை பாதித்த போது வரவில்லை, அவர்கள் ஒன்றுபட்ட போது அவர் இறங்கினார். அன்பான திருச்சபையே, இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தகுதிகளை நினைக்காமல் ஆண்டவருடைய தகுதியை மட்டும் நினைத்து இன்றைக்கு நான் இங்கே இருக்கேன்னா இந்த வாசனத்தையோ ஏதோ நான் செஞ்ச முன்னாடி செஞ்சிருந்த காரியத்தினால கிடையாது. ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் மட்டும்தான். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லும், நம்மை செலுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லும் பொழுது அவர் பிதாவின் இடத்துல அவரை நம்மை வழிநடத்துவார். 3 பாதைங்க. முதலாவது கூட நல்லா சொல்லுங்க, ஒன்றுபட்டிருக்கவும். பரிசுத்த ஆவி இயேசுவின் இடத்தில் வழிநடத்தும். இயேசுவானவர் பிதாவின் இடத்தில் வழிநடத்துவார். முதலாவது நம்ம அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம், யூனிட்டி. சரியா? ஒற்றுமையா இருக்கும். இருப்போமா? இரண்டாவது, அப்படி இருந்தா பரிசுத்த ஆவியானவர் நம்மத்துல
பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் கை காட்டுற இடம் எங்க தெரியுங்களா? எங்க? சிலுவையில் மரித்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தருளின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போனா அவர் வழி நடத்துறது எங்க தெரியுமா? பிதாவின், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின். ஒரு 2 ஸ்டெப். ஒன்று கூடியிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வருவார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துவார். அவர் பிதாவுக்கு. புரிஞ்சுதா? இது இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சாதாரணமா பிதாவின் இடத்துல போக முடியும். அதுக்கு செய்ய வேண்டிய இந்த காரியங்கள். சங்கீதம் 133 வசனங்கள் 1 - 3 எடுத்தவர்கள் வாசிப்போம். Psalms chapter 133 verses 1 to 3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோர் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னா, தைலம். இந்த இடத்துல தைலம் அப்படின்னு சொன்னா நம்ம தாய்க்கிற தலைவலிக்கு வந்த போற தைலம் இல்லை. இந்த தைலம் அப்படின்னு சொன்னா பர்ஃப்யூம் இல்லையா? பர்ஃப்யூம். யாருக்கெல்லாம் பர்ஃப்யூம் பிடிக்கும்? எல்லாம் எனக்கும் பிடிக்கும். இந்த தைலத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? சும்மா கை காட்டுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு பர்ஃப்யூம் கொடுப்பேன். சபை முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன், உங்களுக்கு அடிச்சு விடுவேன். ஒருவேளை நிறைய கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ஆனா இங்க பைபிள்ல சொல்றது போல தலை மேல ஊத்துனா இந்த தாடி வழியா வழிஞ்சு தன்னுடைய அங்கி மேல அப்படின்னா எந்த அளவுக்கு தைலத்தை அபிஷேகம் முழுக்க அப்படின்னா எவ்வளவு வாசமா இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம். ஒரு மலையின் மீது பனி பொழிகிறது போல. அப்படின்னா அந்த மலையை பார்க்கும்பொழுது எவ்வளவு பெருசு மலை. மலை எவ்வளவு பெருசு? சின்னதா இருக்குமா? ரொம்ப பெருசு இல்லை. நடந்து போனாவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மலையை முழுக்க பனி மூடுகிறது போல பெரிய ஆசீர்வாதம். எப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரி? பைபிள்ல சகோதரர்களுக்கு நீங்க சகோதரிகளாகவும் அந்த எடுத்துக்கலாம். எப்போ? அனைவரும் ஒன்று கூடி ஒருமித்து இல்லையா? பெந்தேகோஸ்தே அனைத்து நாட்டு மக்களுக்காக, ஒரு மலேசியா மக்களுக்காக மட்டுமல்ல, ஜெருசலேம் மக்களுக்காக மட்டுமல்ல, அனைத்து நாட்டு மக்களுக்காகவும் இந்த உலகத்தார் எல்லாருக்குமே அளிக்கப்பட்ட ஒரு ஈவு. இந்த சபை ஒரு ஜாதிக்கு மட்டுமல்ல, ஒரு மொழிக்கு மட்டுமல்ல, ஒரு கலாச்சாரத்துக்கு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி மக்களை அன்புக்காய் ஒன்றாக்குகிறது இல்லைங்களா? அப்போ இந்த சபை எப்படி இருக்கணுமா? இது ஒரு தமிழ் சபை மட்டும்தான், இது ஒரு லூத்தரன் சபை மட்டும்தான் கிடையாது, இது மலேசியனுக்கு மட்டும்தான் கிடையாது. உங்களுடைய கரங்கள் திறந்து எல்லாருக்கும் நீங்க இதை ஒரு இன்விடேஷன் மாதிரி நீங்க யாரோனா இருக்கு. 9 பாஷை சொன்னீங்க. இந்த 9 பாஷை பேசக்கூடிய 9 நாட்டு மக்கள் யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்க உள்ள அழைக்கணும். ஃப்ரெண்ட் நீங்க வாங்க, நண்பா நீங்க வாங்க. மலையில இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசணும் சரி, எந்த பாஷை பேசணும் சரி, உங்க நண்பர்கள் நீங்க கூப்பிட்டு வரீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க, என்னவே முடியல. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களா? ஒரு நாளை கூப்பிட்டு வாங்க. சொல்லுங்க, இந்த சபை, இந்த தமான் செந்தோசா சபை வந்து எல்லாருக்கும், எங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் சொல்லி கூப்பிட்டு வாங்க. அவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு எடுத்துக்கணும். ஒருவேளை ஒரு 4-5 ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹிந்தி பாட்டை பாடுவோம், கற்றுக்கிட்டு பாடுவோம்.
இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் வந்தாங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டையே போடுவோம் ஆராதனையில். ஏன்? அவர்களும் நம்மோடு இணைந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்க. அப்பதான் நம்முடைய ஒற்றுமையை நம்ம காட்ட முடியும். அப்பதான் நம்முடைய அன்பை மற்றொரு இடத்துல வெளிப்படுத்த முடியும். சரி, இவர் யாருன்னு தெரியுதுங்களா? மார்ட்டின் லூத்தர். இன்றைக்கு நீங்களும் நான் லூத்தரனா இருக்கோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு காரணம். ஆண்டவருக்கு அடுத்து இவர் ஒரு முக்கியமான காரணம். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாப்போம். ஜெபம் என்பது இறைவனின் தியாகத்தை வெல்வது அல்ல, தயக்கத்தை வெல்வது அல்ல, மாறாக அவருடைய விருப்பத்தை பற்றி கொள்வது. இந்த காரணம் ஒருமித்து முதலாவது ஜெபம் செய்யும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஒருமித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே இது வேணும் அது வேணும், சோப்பு கலர் காடி தான் வேணும்னு கேட்கறது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கிறது எதுவோ அதை பற்றி கொண்டு சந்தோஷமாய் அவருக்கு நன்றி செலுத்தும். நிறைய பேருக்கு இன்றைக்கு கேட்டீங்கன்னா என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஒரு 2-3 பேஜ் எழுதுவோம் இல்லையா? உண்மைதான். நல்ல காடி வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல நிறைய லிஸ்ட் போடலாம். ஆனா அதற்கு முன்பதாக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எதுக்கு? என்னெல்லாம் இன்றைக்கு இருக்கோ அதை ஒரு லிஸ்ட் போடுங்க. இதுக்காக நன்றி ஆண்டவரே, இதற்காக நன்றி ஆண்டவரே, இதற்காக நன்றி ஆண்டவரே. முதல்ல நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒரு இடத்துல இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு என்னால 2 கால் வச்சு நடந்து போக முடியும். கடவுளே உங்களுக்கு நன்றி. நிறைய பேர் ஒரு கால் இல்லாம சுத்திட்டாங்க. 2 கால் நமக்கு கொடுத்துருக்காரு, 2 கைகள் கொடுத்துருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. சாப்பிட்டா நமக்கு செமிக்குது. சில பேரால சாப்பிட்டா செமிக்காது, அதுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. முதலாவது நன்றி சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் தேவையோ, இன்னும் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வேணுமோ அதை ஆண்டவருக்கு அவரே கொடுத்தாங்க. இது கேட்காமலையும். சரி, அடுத்து இவங்க யார் தெரியுதா? செயின்ட் மதர் தெரேசா, அன்னை தெரேசா அவர்கள். இவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? நமக்குள் சமாதானம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நாம் ஒருவருக்கொருவர் சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டது. எனக்கு சமாதானமே இல்லைங்க ஐயா, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, மனசுல நிம்மதியே இல்லை, இல்ல எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. ஏன் தெரியுங்களா? இவங்க உண்மைய வாழ்க்கையில வேலை செய்து அனுபவித்த ஒரு மனிதர். இந்தியாவில் வந்து எங்கேயோ பிறந்த வடநாட்டில் பிறந்தவர்கள் இந்தியாவில் வந்து குஷ்டரோகிங்க. அவங்களை பார்க்கவே ரொம்ப அருவருப்பாங்க, அழுக்கா இருப்பாங்க. அவங்க மத்தியில அந்த இடத்த கூட நம்ம கால் வைக்கிறது அவ்வளோ அசிங்கமா இருக்கும், அதாவது அசுத்தமா இருக்கும். அவங்க மத்தியில இறங்கி அவர்களுக்காக நிறைய ஊழியர்கள் செய்யறாங்க. அவர்கள் சொன்னது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க மற்றொரு நம்மளும் அவங்களும் ஒன்று அப்படின்னு நீங்க நினைக்கணுமா? இந்த இடத்துல இருந்தா இது நம்மளுக்குரியது மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்முடையதான். அப்போ நமக்கு என்னெல்லாம் நம்ம சந்தோஷமா செஞ்சுக்கிறோமோ அவங்களுக்கும் அதே மாதிரி செய்யும். அப்போ உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். கடைசியாக மலேசியால நமக்கு என்ன தேவை? மலேசியால நமக்கு என்ன தேவை? கிறிஸ்தவர்களா இருக்கிறது. பிரிவுகளை தாண்டி ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும். என்ன பிரிவுகள்? ஆங்கிலிக்கன் சர்ச், லூத்தரன் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இண்டிபெண்டன்ட் சர்ச், எத்தனையோ சபைகள் இருக்கு. நாங்கள் தான் அவங்களெல்லாம் சேர்ந்துருக்கோம். கேத்தலிக் சர்ச் இல்லை. யார் வந்தாலும் வாங்க, அன்போடு கூப்பிட்டு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மந்தைகளோட சேர்ந்து ஜெபிங்க. அது நம்ம மலேசியா நம்ம செய்யணும். வாலிபர்கள் பரிசுத்த ஆவியை தேட ஊக்கப்படுத்த வேண்டும். இங்க எத்தனை பேர் இங்க வாலிபர்களாக இருக்கீங்க? உண்மைய வயசுல, மனசுல இல்ல. என்னையும் கேட்டா நானும் வாலிபர் தான் இல்லைங்களா? வயசுல யாரெல்லாம் வாலிபர்கள்? பாசு கூட வாலிபருங்க. அவர் என்னோட ரொம்ப யங், சரிங்களா? மைண்ட்ல, மனசுல. வயசுல என்ன வேற நம்பரா இருக்கலாம். சார் ஆண்டவரத்துல அவர் இன்னும் இளமையாக தான் இருக்கிறார். அப்பதான் அந்த சந்தோஷம் அவரால் கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் இங்க யூத்ஸ் கை தூக்குங்க. நீங்க இன்றையிலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்க வேண்டும்.
அந்நிய பேசினா மட்டும் பரிசுத்தாவி கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும். பரிசுத்தாவி வெளிப்படுத்தினால் சொல்ல முடியும். இன்றைக்கு வாசிச்ச இந்த வசனம் இது என்ன சொல்லுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா பரிசுத்தாவியின் வல்லமை இருந்தால்தான் அது புரியும். இல்லாட்டி புரியவே புரியாது. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களிடத்துல பரிசுத்தாவியின் கிருபை இருக்கு. ஆமென். பரிசுத்தாவி இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இல்லாட்டி வேற இடத்துல எங்கேயோ உட்கார்ந்துருக்கீங்க. சரியா? குடும்ப ஜெபத்தில் இணைந்து இருக்கிறது. எத்தனை பேர் இப்போ பெரியவங்களுக்கு என்னடா யூத்ஸ மட்டுமே கேட்டுட்டு இருக்காரு. இப்போ குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாக்கள் எத்தனை பேர், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உங்களுக்கு மத்தியில குடும்ப ஜெபம் இருக்கா? சரி, சொல்ல வேணாம், பரவாயில்லைங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கலாம். என்ன காரியம் இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒரு நாள் சண்டை போட்டுருக்கலாம், ஒரு நாள் சமாதானமா இருக்கலாம், ஒரு நாள் பிரியாணி செஞ்சிருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் தினத்தோறும் இரவு உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல ஒரு வேளை, ஆனா ஜெபிக்காம இருக்கக்கூடாது ஒரு நாள். ஏழைகள் மற்றும் தனிமையில் இருப்பவர்களை கவனிக்க வேண்டும். நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாருங்க. எல்லாருக்கும் நீங்க போயிட்டு உதவி செய்யுங்க. ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பம் ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் தினமும் உங்களால் உதவி செய்யுங்க. ஒரு நாள் உதவி செய்யுங்க, செஞ்சு பாருங்க. அதோடைய திருப்தி, அந்த மனசுல இருக்கிற சந்தோஷம், உங்களுக்கு 10,000 வெள்ளி உங்களுக்கு சும்மா கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன உதவியை செய்து பாருங்க. அப்போதான் நம்முடைய அன்பை, கடவுளுடைய அன்பை மற்றவர்களிடத்துல கொடுக்க முடியும். அப்ப அவங்களே சொல்லுவாங்க, நீங்க யாரு? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவள், நான் கிறிஸ்துவன் சொல்லி பாருங்க. புல்லரிக்க அந்த அளவுக்கான மொழி கலாச்சாரம் வேறுபாடுகளை தாண்டி ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அது ஒரு முறை முடிவுரை. ஒன்றுபட்டிருந்தால் எல்லாம் நன்மையாகும். சுருக்கமாக எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஒன்றுபட்டு ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் இயேசுவை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்துவை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் அவர் பிதாவின் இடத்துல கொண்டு சேர்ப்பார். நம்முடைய அல்டிமேட் கோல், கடைசி ஆசை, பெரிய ஆசை, முடிவு எங்கடானா பிதாவின் இடத்துல போகணும். நான் எனக்கும் ஒரு வீடு வேணும், அங்க ஒரு பங்களோ வேணும், எங்க? பரலோகத்தில். அதற்கு இன்று முதல் நான் ஒருமித்து ஜெபிக்கிறேன். அவர் உங்கள் விசுவாசத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். நீங்க ஜெபிக்கணும்னா, ஒருமித்து இருக்க வேண்டும்னா உங்களுடைய விசுவாசம் திடமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த விசுவாசம் இல்லை என்றால் நீங்க நடிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்த பிறகு உங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையான விசுவாசத்தோடு இருந்தால் மட்டுமே உங்களால் மற்றவர்களுக்குள்ள சேர்ந்து அன்போடு இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், முக்கியமான காரணம் விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார், அவருக்கு செஞ்சார், இவருக்கு செஞ்சாரா இல்லை, உங்களுக்கு நீங்க எப்படி உங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீர்கள்? நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்துக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பொழுதுதான் நம்முடைய பரலோகத்தின் இந்த அக்கினி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுவார், நம்ம இடத்துல இறங்குவார். அவர் நாமும் இன்று முதல் ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா? இல்லையா? ஜெபத்தில் வைப்போம். நம்முடைய ஆண்டவர் நம் யாவர் மீதும் கரிசனையோடு, கிருபையோடும், அன்போடும், தயவோடும் நம்மளை கலந்தும் எங்களை நேசிக்கிறேன். நல்லா இருக்கிறேன். இந்த ஞாயிறன்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ராஜா. நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து நம்முடைய பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய வார்த்தை மூலமாய் ஒருமித்த வாழ எங்களுக்கு கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய காரியங்கள் மட்டுமே, எங்களை மட்டுமே நாங்கள் பார்க்காமல் மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப சொன்னோம். எங்களுடைய விசுவாசம் முன்பதாக எப்படி இருந்தாலும் இன்று
முழு விசுவாசத்தோடு, திடமான விசுவாசத்தோடு வீட்டில் வர நீங்கள் பேசுவோம். எங்களை பிதாவினிடத்தில் வழிநடத்தும். யாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. தொடர்ந்து எழுந்து நின்று நம்முடைய காணிக்கை பாடலை தொடர்ந்து பாடுவோம்.
அவைகளை இதனால சமையல் ஆசீர்வதிக்கும் குடும்பமாக ஆசீர்வதிக்கும் கத்தாவே கைது செய்த வேலைகளில் தேவைகளை நாம் சந்தித்து கத்தாவே இந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உடைய கிருபைகளாக வழி நடத்த ராஜாவே சபையில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையில் இந்த சபை போது வீட்டுக்காரங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அதுவரை சரித்திருக்கிற பலவீனங்களாம் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தோடு கருத்தோடு வருகின்ற வாரம் எங்களுக்கு அவர் போயிட்டு கர்த்தர் உதவி செய்ய ராஜாவே. நல்லபடியாக ஒரு சபைக்கு திரும்ப வர கர்த்தாவே பீட்டக்கார ஆசீர்வதிக்க ராஜாவே. அவர் கருத்துக்க பலவீனங்கள் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தையும் கிருமியும் கொடுத்து வழி நடத்துகிறேன். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுக்கு எல்லா தேவைகளும் சமாதானத்தோடு உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ராஜாவே. வழி நடத்துகிறாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிள்ளைகள். இன்றைக்கு யாராச்சும் உங்களுடைய ஜெப தேவைகள் இருக்கா? யாருக்காச்சும் பிறந்த நாள், விசேஷ நாள், யாருக்காச்சும் பிறந்த நாள், விசேஷ நாள்